திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வேலை திட்டத்தில் வேலைக்கு வராத பெண் பெயரில் ஊதியத்தை வரவு வைத்து பணித்தள பொறுப்பாளர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. ஆரணி கோட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் எம்பி தாங்களை சேர்ந்த ஜோதிலட்சுமி என்பவர் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த ஆண்டு வரை தான் ஊரக வேலை திட்டத்தில் வேலை செய்து வந்ததாகவும் அதன் பிறகு வேலைக்கு செல்லவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஊரக வேலை திட்டத்தின் பணித்தள பொறுப்பாளர்கள் ரேணுகா, சோனியா ஆகியோர் ஊரக வேலை திட்டத்தில் தன்னுடைய வங்கிக் கணக்கில் ஊதியத்தை வரவு வைத்து அதை எடுத்துக் கொடுக்கும்படி கேட்டதாக தெரிவித்துள்ளார். இதற்கு முதலில் மறுப்பு தெரிவித்ததாகவும் இனி வேலைக்கு சேர்க்க மாட்டோம் என கூறி மிரட்டியதால் தனது வங்கிக் கணக்கில் இருந்த 4600 ரூபாயை எடுத்து பணித்தள பொறுப்பாளர்களிடம் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதேபோல் பலரின் வங்கிக் கணக்குகளில் பணம் செலுத்தி பணத்தை எடுத்துக் கொடுக்க சொல்லி பணித்தள பொறுப்பாளர்கள் கேட்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 500 ரூபாய் கொடுத்தால் தான் ஊரக வேலை அட்டை வழங்குவதாக கூறி ஊராட்சி செயலர் கூறியதாகவும் மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் இதுபோன்ற முறைகேடுகளை கண்காணிக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.